நம்மூர் பேருதான் சின்னச்சாமி மேனும் மேலத்து ராமசாமி மேனும் வர போற இடத்துல அந்த பிள்ளைய கைப்பிடிச்சு இழுத்துட்டாங்களாம். போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போறோம். வாங்க போலாம். நெல்லு அவசரப்படாத. பின்ன 15 நிமிஷம் நின்று இருக்கோம். அவங்க பாட்டு குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. 4 பேர் வண்டியில ஏத்துங்க. போலீஸ்காரன் ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டான். முட்டி திட்டி கை காலம் உடைக்கட்டும். தம்பி வக்கீல் தம்பி, அவசரப்பட்டு இந்த முடிவு வந்துடாதியா. இவட போலீஸ் ரிலீஸ் போயிட்டீங்கன்னா நட்டையா இருக்கு. பொம்பளை பிள்ளைங்க சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. வாங்கடா வாங்கடா வாங்கடா. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையாடா? அந்த ஒரு புள்ள மேல கை வச்சிங்களா? பதில் சொல்லுங்க. பாட வாக்கலாம் இல்லன்னா அவங்க போயிடுவாங்கல்ல. ஆமாங்க. ஆமாவா? அறிவட்ட நாய்ங்களா நாய்ங்களா? வெக்கமாடா உங்களுக்கு? போயும் அந்த ஒரு பொண்ணாடா கிடைச்சது. வேற பொண்ணுங்களே கிடைக்கல உங்களுக்கு. என் கண்ணிலே படக்கூடாது. ஓடி போயிடுங்கடா. அபராதம் கட்டாம ஊருக்குள்ள வராதீங்க. கேடு கட்ட பல்லுங்களா. ஐயா தெரியாதனமா. சரி இல்ல, தலைக்கு 5 ரூபாய் அபராதம் கட்டிட்டு கோயில போய் மன்னிப்பு கேட்டு போங்கடா. போங்க போங்கடா. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? என்னங்க? என்ன தம்பி? இந்தாங்க 20 ரூபா. தலை கஞ்சி தானே சொன்னீங்க? ஐயா அபராதம் உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு. இல்ல, எங்க ஊர் வயசு பசங்க ஒரு 4 பேர் உங்க ஊர் பொண்ணை கைப்பிடிச்சு வைக்கலான்னு இருக்காங்க. அதுக்கு முன்பணமா இந்த 20 ரூபா வச்சுக்கோங்க. கணக்குல சரி தானே? அப்படி போடு தம்பி. யார பார்த்து என்னடா பஞ்சாயத்து? ஸ்டேஷன் கூட்டி போற என்ன நீங்க பாருங்க. கூட்டி வாங்க. நாங்க வெடிக்க வந்து 2 ரூபா. கூட்டி போயிட்டா உடம்பல ஒரு ரெக்கார்ட் பண்ணுங்க. உடம்பல செஞ்சுக்க போ. சேதுபதி இடத்துல அவர் பொண்ணு வந்தாச்சு. இனிமே சண்டை நடக்காதுன்னு நினைச்சோம். ஏன் இப்படி ஜாதி சண்டை முன்ன விட அதிகமா நடக்குது? இவ்வளவு காலம் படிப்பறிவு இல்லாதவங்க வெட்டிக்கிட்டு செத்தாங்க. நீங்க படிச்சவங்க ஏன் அதையே செய்யறீங்க? ஐயா இல்லீங்க ஐயா, அப்படி இல்ல. நாங்க எதுவும் செய்யலீங்க. செய்யறோம்யா. நாங்க கையை கட்டிக்கிட்டு சமாதானமா இருக்கல. உண்மைதான். எங்களுக்கு முன்னால நடந்தாப்புல வாயை பொத்திக்கிட்டு பெரிய சாதிக்காரவங்களுக்கு சலாம் போட வரையில ஊர்ல சாதி பிரச்சனைங்கிறதே வராதுங்க. கொஞ்சம் படிச்சுட்டோம், வளர்ந்து முன்னேறிவிட்டானா உடனே சாதியை கொண்டு அடிச்சு போட்டுருவாங்க. குடிக்கிற தண்ணியில வித்தியாசம்யா. அவங்க கிடத்துல நாம தண்ணி எடுத்தா எடுத்து கையை வெட்டி விட மாட்டாங்க. சாமி கூட அவங்க சாமி. நாங்க எட்டு நின்றுதான் கை தூக்கி கும்பிடணும். எந்த நூற்றாண்டுல இருக்கோம் நாம? இந்திரா, நம்ம அரசாங்கம் 69% ஒதுக்கலாம், எல்லாம் படிச்சிருவாங்கன்னு கோட்டையும் கட்டலாம். ஆனா நம்ம கிராமங்கள்லாம் அப்படிதான் இருக்குது ஐயா. இவ்வளவு வருஷத்துல எதுவும் மாறல. ஆனா எங்க பொறுமை அறியாம ரெண்டும் ஒன்னா சேர்ந்து எங்களை விட்டு போயிட்டு இருக்கு. இல்ல இப்படிலாம் நடக்க கூடாது, நாங்களும் அந்த காலம் மாதிரி கையை வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருக்கணும்னா சொல்லுங்க, இருந்துடுறோம். என்னம்மா இது? ஐயா இளைய ரத்தம் ஏதோ தெரியாம பேசிடுச்சு, மன்னிச்சிருங்க. நான் உள்ளது தானே சொல்றேன், தப்பா எதையும் சொல்லலையே. வயிறு பத்திக்கிட்டு வருது சுத்தி நடக்கிறத பார்த்தா. ஏமா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? நீங்க எங்க சாதி இல்லைங்கய்யா, உங்களுக்கு புரியாது எங்க கோபம். இல்ல, உங்க கஷ்டத்தை பார்த்து எனக்கு சிரிப்பா இல்ல. சேதுபதிக்கு ஒரு நல்ல வாரிசு உருவாயிருச்சுன்னு சந்தோஷமா இருக்கு. ஆனா அவர்கிட்ட இல்லாத வேகமும் துடிப்பும் உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. வர்ற தேர்தல்ல இந்த தொகுதியில நீயே நிக்க கூடாது? தேர்தல்ல ஜெயிச்சு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியது இனிமே ஓம் பொறுப்பு. இல்லங்கய்யா, எனக்கு அது வேண்டாம். நீங்க அரசாங்கம் தலையிட்டு இந்த பிரச்சனையை. இதுதான் உங்க ஜாதிக்காரங்க செய்யற தப்பு. வாய்ப்பு வர்ற போது யோசிக்கிறது, அப்புறம் கஷ்டம் வர்ற போது கத்தி வருத்தப்பட்டு என்ன லாபம்? சிஎம் உன் பேரை ரெக்கமெண்ட் பண்ண போறேன். என்ன நிக்கிறீங்க? ஊர்ல போய் எல்லாத்தையும் சொல்லுங்க, இந்திரா தேர்தலில் நிக்க போகுதுன்னு. நான் இதுக்கு ஒத்துக்குவேன்னு உங்களுக்கு என்ன நம்பிக்கை? நீ மாட்டேன்னு சொன்னா நான் விட்டுருவேன்னு உனக்கு என்ன நம்பிக்கை? என்ன சித்தப்பா இது? என்ன போய் தேர்தலில் நிக்கணுங்கிறாங்க? எனக்கு அதெல்லாம் நம்ம கையில எதுவும் இல்லம்மா. விதிப்படி நடக்கிறது எதையும் யாராலையும் தடுக்க முடியாது. அடி ஆத்தி, அதுக்குள்ள எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சா? எல்லாரும் மாலையோட வந்துட்டு இருக்காங்க. தெரிஞ்ச முகம் ஒண்ணு கூட இல்ல. யாரு கேள்விப்பட்டோம் அம்மா பெரிய தலைவியாக போயிடலாம்ல, அதான் உங்களை வாழ்த்தி தொட்டுனா சும்மா தொட்டு கும்பிடுவோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் செய்ய மாட்டோம்ல.
பாரு. இந்திரா இந்திரா அம்மாடி அம்மா அம்மாடி என்ன கொண்டுடாத. சித்தப்பா என்னாச்சு? நீ இங்கே இரு, உள்ள போக வேணாம். இந்திரா எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? அதுக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா நீ உள்ள போக வேணாம். என்ன சொல்றீங்க? சொன்னா புரியல. அது உன்னை பார்க்க பயப்படுது. ஆம்பளைங்களை கண்டாலே அதுக்கு உடம்பு நடக்குது. ஏய், நீ போகாத. எங்க போன? நாம நடுவுல என்ன தனியா விட்டுட்டு எல்லாரும் போயிட்டீங்களே. இப்படிலாம் ஆகும் எனக்கு தெரியல. நான் என்ன செய்வேன்? இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகல. நீ ஆகல. எனக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு புரியாது. ஏம்மா இப்படி? என் உடம்பெல்லாம் எரியுதுமா. நான் செத்து போறேன். எனக்கு வேண்டாம். இந்திரா அவங்க எதிர்பார்த்ததே இதுதான். உன்னை எதிரி இல்லாம ஒரு பொம்பளைய தோக்கடிக்கணும்னு. நீ உடஞ்சு போகாத. அவங்களை ஜெயிக்க விடாத. அவங்க ஜெயிக்கட்டும். நான் வெறும் பொண்ணு தானே. நான் பொண்ணு பிறந்ததுனால தானே இப்படி. இந்தா இந்திரடி வெளியில வா வா. பொம்பளைய பத்தி எனக்கு தெரியாதா? நீ வெறும் பொண்ணு இல்ல, சேதுபதி வாரிசு. அவர் இடத்துல என் பொண்ணு தோத்து ஒழியக்கூடாது. வா. அங்க ரெண்டு ஊரும் அடிச்சுட்டு பத்திக்கிட்டே தெரியுது. நீ என்னடி பேசுற? இல்லடி, எல்லாத்தையும் தொடச்சு போட்டு வாடி. ஊருக்கு போலாம். வாடி. உனக்கு ஒண்ணு ஆகலதா சக்தி. வா. இல்லங்க, எங்க போறீங்க? சொல்றீங்க வேண்டாம். இல்லங்க, ரெண்டு ஊரும் எரியுது. நம்ம ஊர்காரங்க அந்த ஊர்காரங்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 தோணி ஆத்துல காத்துக்கிட்டு கையில அருவாளோட விரிபிடிச்சாப்புல பேசுறாங்க. அவங்களை தடுத்து நிறுத்த முடியல தாயி. நீங்களா போக வேண்டாம். பசுபதி, வீரசாமி, நம்ம ஊர்ல எப்படி? இதுக்கெல்லாம் யார் காரணம் தியாகம்? நானா? எல்லாம் அந்த பாழா பொங்க ஜாதி வரி தான். ஆரம்பிச்சா இவங்களும் நிறுத்த மாட்டாங்க, அந்த ஊருக்காரங்களும் நிறுத்த மாட்டாங்க. அடிச்சு ரத்தம் கொட்டி எரிஞ்சு போனாலும் நிக்காது. நான் போறேன் தியாகம். அந்த ஊருக்கு போய் பாக்குறேன். என்ன கூட்டிட்டு போ. தியாகம், நீங்க யாரும் வர வேண்டாம். நான் மட்டும் போயிட்டு வரேன். நீ அந்த காட்டு முன்னாடி நடுவில் நான் உன்னை தனியா விட மாட்டேன்.
நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்தீங்கன்னா சண்டைக்கு போறோம்னு நினைச்சுக்குவாங்க. எனக்கு இந்த குழந்தை போதும் துணைக்கு. இந்திராணி, எதுக்கு உங்ககிட்ட யாராவது வந்தானா? இல்ல தியாகு, எனக்கு எதுவும் ஆகாது. என்னடா மாலை கொண்டு வரலையா? கழுதுக்கு இன்னும் கூச்சம் வரல பாத்தியாடா. நடந்ததெல்லாம் போதாது போல இருக்கு. பொம்பளை என்ன தைரியமா நம்ம ஊருக்கு வர்றா. சண்முகம் அந்த நாகலை எடுத்து போடுப்பா. அம்மா கம்மாயில கரை உடறப்பல இருக்கான், நான் போறேன். மரியாதை கிட்ட நாய பொம்பளை புள்ள வந்திருக்கு, நாகலை எடுத்து போடுறானா அறிவு கடத்த. உட்காரு. என்ன வேணும்? 2 ஊர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க தான் எப்படியாவது தலையிட்டு நிறுத்தணும். முடியாது. ஏந்திரிச்சு போ. வடிவே, இந்த நாகலை எடுத்து உள்ள போடு. இருங்க, நான் இன்னும் முடிக்கல. இந்த கலவரத்தை தூண்டி விட்டதே நீங்க. இதுக்கு ஒரு முடிவு காணாம நான் இங்கிருந்து நகர்றதா இல்ல. உங்க ஊருக்காரங்க வந்தா அருவாளோட அலையறாங்க. அவனை நிறுத்தாம இங்கே வந்தேன். நீங்க அரைஞ்ச வெறி அது இப்ப நிறுத்துற நிலைமையில இல்ல. கெஞ்சி பார்த்துட்டேன், என்னால முடியல. எங்க சாதி ஆளுங்களை என்னால தடுத்து நிறுத்த முடியும் கேட்பாங்க. ஆனா அப்படி செய்ய மாட்டேன். கீழ் சாதி முட்டாளுங்க கொஞ்சம் சாப்பிட்டுமே, என்ன குறைஞ்சு போச்சுப்ப? உங்களுக்கு பிடிக்காது எங்க ஜாதியா இல்ல எங்க குடும்பமா? எனக்கு புரியல. எங்க அப்பா தேர்தல் நின்னப்போ ஒரு கலகத்தை உண்டாக்குனீங்க. எங்க அப்பாவே இறந்து போனாரு. இப்ப நான் தேர்தல் நிக்கணும்னு உடனே இன்னொரு கலகத்தை உண்டாக்குறீங்க. இது ஜாதி பிரச்சனையா இல்ல அரசியலா? கழுத ரெண்டும் தான். நீங்க சாதி இல்லாத அரசியலும் கிடையாது, அரசியல் இல்லாத சாதி சண்டையும் கிடையாது. ஒரு மேல் ஜாதி பணக்காரனுக்கு பதவி வேணும், அதிகாரம் வேணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கலவரத்தை உண்டாக்கி ஜாதி பேர்ல அப்பாவிங்களை சாக விடுறீங்க. என்ன மாதிரி மனுஷன் நீ? மேல் சாதி மனுஷன். இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா? நிறுத்த மாட்டேன். மனுசாஸ்திரம் தெரியுமா உனக்கு? 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காங்க. இந்த பொம்பளையும் 4ஆம் ஜாதிக்காரனையும் அடிமை நடத்துறது தப்பு இல்லைன்னு அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். விளங்குற மாதிரி சொல்றேன். இந்த சாதிங்கிறது ரத்தத்திலே ஊறி போச்சு. நீ அது மாறாது. எங்க தலைமுறையில சாதி செத்து போகும் பாருங்களேன். எழுதி வச்சுக்க. எவ்வளவு படிச்சாலும் இந்த உலகம் எவ்வளவு மாறினாலும் சாதி ஒழியாது. இந்த 2 சாதியும் ஒன்னா சேர்க்க முடியாது. நீயோ நானோ இல்ல எந்த மனுஷன் நினைச்சாலும் இந்த சண்டையை நிறுத்த முடியாது. ஐயோ கடவுளே, கையெடுத்து கேட்டுக்கிறேன், இத நிறுத்துங்க. போ போய் வேடிக்கை பாரு உங்க ஊர்ல. அக்கா அக்கா நாச்சிக்கா அக்கா அக்கா வாங்கக்கா போலாம். வெட்டி விட்டாங்கம்மா, மாறி வெட்டி விட்டாங்க அந்த ஊர்க்காரங்க. இப்ப வண்டி எடுத்துருவா, சீக்கிரம் போ. 2 வீடு நம்ம கிட்ட தகாதபடி நடந்துகிட்ட 2 வீடு சாம்பலாக்கிட்டேன். என்னப்பா மறைபிச்சது? நான் செத்தா பரவாயில்ல, அவங்க ஆளுங்க 4 பேர் ஒளிஞ்சாங்கல்ல. நீங்களே இப்படி பேசினா எப்படி? ஆமா, சாதிக்காக தான் செஞ்சேன். இனிமே அப்படித்தான். 2 ஒண்ணு சேராது. ஒண்ணு நாம சாகணும், இல்ல அவங்க சாகணும். அப்படித்தான். வாய மூடுறா. ரத்தம் கூட்டிட்டு இருக்கலாம், பேச்சு கேட்டுட்டு இருக்கீங்களே. தூக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போலாம். ஜாதி ஜாதி. என்ன கூட்டிட்டு போயிடு. நான் போயிடுறேன். என்னால முடியல. என்ன முடியல? 2 ஜாதி இப்படி அடிச்சிட்டு இருக்கிறது என்னால பார்க்க முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறத விட கண் காணாம எங்கேயாவது போயிடுறேன். இங்க ஒண்ணு நம்பி எல்லாரும் இருக்காங்க. நம்மள மாதிரி படிச்சவங்க தான் அவங்களை மாத்தி முன்னு கொண்டு வர முடியும். இல்ல, இவங்களுக்கு நான் தேவையில்லை. அவங்க இஷ்டப்படி போகட்டும். இப்படி பாதி தூரம் கூட்டு வந்து திடீர்னு விட்டா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி நேரத்துல தான் அவங்களுக்கு வழிகாட்ட ஒருத்தர் தேவை. அரசியல்வாதி இல்லையே, சாதாரண மனுஷி. என்னால இங்க எதையும் மாத்த முடியாது. நான் போறேன். உன்னால என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியுமா? முடியாதா? மழை கொட்டுது, கோயில் வர போகுது.
எல்லாரும் அடிச்சுட்டு சாக போறாங்க. என்கிட்ட சொல்லாத. நாளைக்கு காலையில ரயில்ல போயிடலாம். எனக்கு வேண்டாம். நீ பிறந்த மண்ணை அழிஞ்சு போட பரவாயில்லையா? எனக்கு இந்த ஊருக்கு சம்மந்தம்